Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. RRB PO Prelims உடைய Shift 2 analysis தான் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் என்ன குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் மெயின்ஸுக்கு படிக்கலாம். இது வந்து மினிமம் மேக்ஸிமம் கிடையாது. இது வந்து ஒரு ஆவரேஜான டீசெண்டான அட்டெம்ப்ட். இதை விட கம்மியாக அட்டன் பண்ணவங்க கூட எக்ஸாம் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசனிங்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் மீதி அந்த 1 மார்க் மிஸ்லினிஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பசில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பசிலில் கம்பேரிசன் பசில், சிங்கிள் ரோ பசில், டே பசில், அதாவது வேரியபிள் வச்சு டே பசில், இயர் பேஸ் பண்ண பசில் கேட்டிருக்காங்க, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த மிஸ்லினியஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2 பசில் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா? மினிமம் 2 பசில் வரை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். 30 அட்டன் கொடுக்குற வரை இருந்திருக்கு ரீசனிங் செக்ஷனில். பட் இருந்தாலும் நீங்கள் 3 பசிலாக ஸ்கிப் பண்ணியிருந்தால் கூட உங்களால் மினிமம் 25 போட முடியும். 28ல் இருந்து உங்களுக்கு குட் அட்டெம்ப்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ரீசனிங் செக்ஷனில் 28 வரை குட் அட்டெம்ப்ட், 28 + குட் அட்டெம்ப்ட். அதே மாதிரி ஆப்டிடியூடில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராங் நம்பர் கேட்டாங்க இந்த ஷிஃப்ட்டில். ஓகேங்களா? அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், உங்களுக்கு இதுலேருந்தே 15 கொஸ்டின் கவர் ஆகுது. ஆனால் நம்மளால் ராங் நம்பர் எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ராங் நம்பரில் ஒரு 4, அப்ராக்சிமேஷனில் ஒரு 5, குவாட்ராட்டிக்கில் ஒரு 5 போட்டிருந்தா கூட, மீதி இருக்கக்கூடிய டிஏயில் 4 கொஸ்டின் போட்டிருந்தா கூட உங்களுடைய குட் அட்டம் 20+ கிராஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆப்டிடியூடில் குட் அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20+. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓவராலாக ஒரு 48+ குட் அட்டெம்ப்டாக இருக்குது. இது வந்து அட்டெம்ப்ட் தான். ஓகேங்களா? இது மார்க்காக உங்களுக்கு ஒரு நார்மலைசேஷன்லாம் நடக்கும். ரைட்டுங்களா? ஒரு 40லேருந்து ஒரு 42+ இருக்கிறவங்க மெயின்ஸுக்கு ரெடியாக இருங்க. இந்த டைம் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. ஏன் இதை விட கம்மியாக போகிறதுக்கு கூட கட் ஆஃப் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு மினிமம் நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோங்க. பட் இந்த அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கூட எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை விட கம்மியாக பண்ணவங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த எஸ்பிஐ கிளர்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம 54லேருந்து சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். 52 அட்டன் பண்ணவங்களுக்கு 52 மார்க் எடுத்தவங்களுக்கே வேலை, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. அதனால் இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலே. ஓகேங்களா? ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால ஒரு சின்ன கொலாப்ஸ் பண்ணியிருந்தால் கூட அட்டெம்ப்ட் 40-42 வந்துடும். பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் மினிமம் இதை அட்டன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் 60, 55, 58 சொல்லுவாங்க. அது ஆவரேஜாக ஒரு ஆஸ்பிரண்ட் அட்டன் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மினிமம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும். ஸோ சொதப்பியிருந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு மெயின்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கும் நம்ம எழுதிட்டு டிசைட் பண்ணிப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.